யாருக்குமே எந்த தீங்கு செய்யாத நமக்கு மட்டும் தான் சோதனை வருமா? இல்லன்னா எல்லாருக்குமே சோதனை வருமட்டி. அநியாயத்துக்கு நம்ம தேடி தேடி வருது பாரு. அதான் எனக்கு கடுப்பாகுது பாத்துக்க. ஏன் நாம ஏன் ரொம்ப நல்லவங்களா இருக்கணும்? நாம ஏன் கெட்டவங்களா மாறக்கூடாது? அது கெட்டவன்ட்ட தாண்டி போய் கேட்கணும், அவனுக்கு இருக்க சோதனை எப்படி இருக்கும்னு. நல்லதே நம்மளையே சோதனை புரட்டி எடுக்குது. கெட்டனை மட்டும் என்ன விட்டா வச்சிருக்கோம். அவன் நடிச்சுக்கிட்டு அலைவானா இருக்கும் மட்டி, வெளியில காட்டிக்க மாட்டான். ஏன்னா அடுத்து கெட்டது செய்ய முடியாது பத்தியா. சரிடி, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இப்படி எத்தனை நேரம் இருக்க முடியும்? அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டாமா? அடுத்து ஆக வேண்டிய வேலையா எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு பூமாலை கொறுக்கணுமா? போவுமா? அந்த எடுபட்ட பைய கல்யாணத்துக்கு நாங்க பூ கொறுக்க வரணுமா? நாங்கள வர மாட்டோம். ஆமா, நாங்கள வர மாட்டோம். எங்க அம்மா கொஞ்சம் கூட வாய் கூசாம எட்டி வாங்குடே சுத்து வரல உன் கூட்டாளிலே அவள கூட்ட வந்து இந்த பூவை மட்டும் கொறுத்து வைட்டி தேங்காவும் பழமும் தாரேன்னு சொல்லு அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்லுதாவட்டி. நீ உட்டாட்டி வச்ச தேங்காவும் பழத்தையும் நீங்களே உங்க சொந்த கையிலுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எங்க அம்மா இப்ப என்ன வலை வீசிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாவ. கல்யாணத்துக்கு தாவணி வேணுமா சேலை வேணுமான்னு கேட்டாவ. கர்மாந்திரம் பண்ணதுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல வந்துட்டேன். இப்படிலாம் உங்க அண்ணன் மாறுவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? எடி மீனா, நீ வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? சச்சா, இல்ல இல்ல. நல்லது நினைட்டி. கல்யாணத்துக்கு அப்புறம் அதை போய் வாங்கிட்டு வா, இதை போய் வாங்கிட்டு வான்னு உன்னை தொந்தரவு பண்ணி தான் என்னடி பண்ணிருப்ப? நல்லதான். தாலி கட்டதுக்கு முன்னாடியே அவன் மண்டவளம் தெரிஞ்சு போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே வீட்டை வாங்கிட்டு வா, 25 பவுன் வாங்கிட்டு வான்னு சொல்றவன் தாலி கட்டி புள்ள வந்ததுக்கு அப்புறம் 25 பவுன் வாங்கிட்டு வா, உங்க அப்பா கிட்ட போய் வீடை வாங்கிட்டு வான்னு சொன்னா நீ என்னடி பண்ணுவ? உன் பிள்ளை தூக்கிட்டு தெருவுக்கா போக முடியும்? சச்சா, நல்ல நேரம் மீனா தப்பிச்சுட்டா. இன்னும் எந்தெந்த பயவுல எந்தெந்த மாடல இருக்குதோ, எந்த பொந்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னே இப்பெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சை, காதலாவது கத்தரிக்காதாவது. காதல்னாலே கடுப்பாதான் இருக்குது இப்பெல்லாம். ஆரம்பத்துல காதலிக்கும் போது நல்லதா இருந்துச்சு. அது என்ன கருமாந்திரமோ தெரியல. அதுக்கப்புறம் தான் எல்லா பயவுளின் வண்டவளமும் வெளியில வருது. அதுவும் சரிதான், அப்படி சொல்ல முடியாது. நல்லவங்களும் இருக்க தானே செய்றாங்க. அதுவும் சரிதான், பாக்கிய மாதிரி நல்லவங்களும் இருக்கதான் செய்றாங்க. காதலிச்சாரு, காதல் சொன்னாரு, அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்க்க போயிட்டாரு. இவ பாட்டுக்கு நான் நிம்மதியா இருக்கா. அப்படி இருக்கணும்ல. நான் அவர் பாட்டுல அரசியல் தொண்டுன்னு போயிட்டாரு. நான் இவ பாட்டுக்கு படிக்க போறா, சந்தோஷமா இருக்கா. இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். அது என்னமோ உண்மைதான். இது மீனா வருத்தப்படாதே. சே, நான் எதுக்கிட்டு வருத்தப்பட போறேன்? எட்டலா, நீ இங்கலடி இருக்கியா? என்ன தங்கதேவி? எட்டலா, சதீஷ பேசி முடிக்க வந்திருக்காவ. பொண்ணு டால்கள் வந்திருக்குது. கூட பொண்ணு வந்திருக்கா மாட்டே. அடப்பாவே, இது எந்த ஒரு கூத்து? மாப்பிள்ளை தான பொண்ணை பார்க்க போவ. இது என்ன பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வருது? எட்டி உங்க அம்மாக்காரி புடிச்சதே புடிச்சா புளியங்கப்பலாட்டி புடிச்சிருக்கா. கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்னு சொல்லிருக்காவல்ல. ஆமாட்டி, கவர்மெண்ட் மாப்பிள்ளை பார்க்க போய் செவத்த பைய ஆளு வாட்ட சட்டமா இருக்கான்னு அந்த கோடீஸ்வரட்டுக்காரவிய வளைச்சு போடுறதுக்கு வந்திருக்காவட்டி. அப்படியே வளைச்சு போட்டாலும் அப்படி கோணசீல. எட்டி, பொண்ணு இடம் பெரிய இடமா இருக்கும் பலுக்க. அட்ரா சக்க ஆதிரா, உனக்கு லக்கு தான் மட்டி. கோத்த கலப்பிரப்படாத சொல்லிவிட்டேன். இல்லட்டி உனக்கு வர மைனிகாரி பெரிய கோடீஸ்வரியாமா. அவ எவளாவும் இருந்துட்டு போறா. என் மீனா காத்தூசிக்காவாளா? இங்க பாருங்க, நான் அண்ணின்னு ஒருத்தி சொன்னேன்னா அது என் மீனாவை மட்டும்தான். வேற எவளையும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க அம்மாக்காரி அவளதான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாள. அது ஏத்துக்கனா எனக்கு என்னைக்குமே மீனா தான் அண்ணி. அது எப்படி டி? நான் என்ன உரிமை வரும்? எட்டி, பொண்ணு வீட்டுல கோடீஸ்வரவிலாம் கார்லலாம் வந்திருக்காவலாண்டி. அது சரி, பொண்ணுமா வந்திருக்கு? ஆமாட்டி, ஊரே நின்னு வேடிக்கை பாக்குது. பெரிய நகை நட்டு போட்டிருக்காளாம், பல பலன்னு சேலை கட்டியிருக்காளாம். தா இத்தா உயரத்துல செருப்பு போட்டிருக்காளாம். எட்டி, எப்படியும் ஒரு 100 கிலோ போட்டிருப்பா பழுக்க செயினு. 100 கிலோவா? கவர்மெண்ட் மாப்பிள்ளை சும்மா வாட்டி, அதுவும் ரயில்வேல வேலை பார்க்க சும்மாவா? இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பணக்காரி கிட்ட அனுப்பிப்பான். அது சரி தங்கங்களவி, என்னடி பணக்காரியை கட்டிக்க போறானே, அவன் எப்படி இந்த ஊர்ல வந்து வாழுவா? இது வீட்ல பாத்ரூம் கூட கிடையாது. பொண்ணு கட்டினவளுக்கே கூட்டிட்டு போயிருவாவன்னு நினைக்க மாட்டி. எங்களுக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது. அவளை பெரிய பணக்காரி எப்படி இங்க வந்து வாழுவா? அது இந்த பட்டிக்காட்டு ஊர்ல வந்து எப்படி வாழுவா? ஓ, சரிச கெட்டி கொடுக்காவளா? சனிய தொலைஞ்சான். எடுபட்ட பையன் நாசமா போறான். அவன் இந்த ஊர்ல இருக்கது ஒண்ணுதான், இல்லாம போறது ஒண்ணுதான். ஆமாட்டி, அவ பல பலன்னு இருக்கா. அவ எப்படி இங்க வந்து வாழுவா?
தமிழே பார்க்க போலாம் தமிழே. அவங்க கெட்டிக்க போற பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கே. அட பாதவத்தி மவள, கேட்டி நீ வாழ வேண்டிய வாழ்க்கட்டி எவ்வளோ வாழ போறா, போய் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வா நிலைமையில என்ன தின்னா நேத்துக்கு நாண்டுகிட்டு செத்துருப்பா. என்ன பேச்சு பேசுறிய? அவன் எதுக்கு நாண்டுகிட்டு சாவணும்? ஏமாத்துனவன் எங்க அண்ணே, அவன் தான் சாவணும். இவன் எதுக்கு சாவணும்? இல்லட்டி அவன் கூட சேர்ந்து ஊர்லாம் சுத்துனா ஊர் முழுக்க பரவி போச்சுது. இப்ப எல்லாருமே மீனாவை தான் குறை சொல்லுதாவ, உங்க அண்ணனுக்கு குறை சொல்லல. ஏன்னா உங்க அண்ணன் இப்ப பணக்காரன் பத்தியா? என்ன சொல்றாவ? பெரிய இடம்னு வளைச்சு போட பார்த்தா அவன் உஷாராயிட்டான் அப்படின்னு இப்ப அவனும் வசதி பேசுறாங்க. இவளை கரிச்சு கொட்டுதாளுவ. கவர்மெண்ட் மாப்பிள்ளனே மீனா வளைச்சு போட பார்த்தாலாம். இவ அண்ணன் சிக்கலியா பணக்கார வாழ்க்கை கேக்குதாங்க இவளுக்கு, பணையாரி மவளுக்கு அப்படின்னு இலக்காரமா பேசினாலுவே. இதுக்குத்தான் ஆரம்பத்துல இருந்தே நான் உங்ககிட்ட எல்லாம் படிச்சு சொன்னேன், வேண்டாம் வட்டி உண்டானதை தின்னுட்டு விளையாண்டுட்டு கடங்கன்னு. எவா கேட்டியா? பெரிய ஆளு சொன்னா கேட்கணும். ஏட்டி இந்த வயசு இருக்கு பாரு, இந்த வயசு இதே மாதிரி ஒரு வயசு எங்க போனாலும் கிடைக்காது, திரும்ப வரவும் செய்யாது. நீங்க சந்தோஷமா இருக்கிற கடைசி வாய்ப்பே இது ஒண்ணுதான் தெரியுமா? இந்த வயசுல போய் காதல் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அதான் காலம் முழுக்க காதலிக்கணுமே, அதே இப்ப காதலிச்சு கிடைக்கிய. காதல் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, மனசுதான் காரணம். எடி மீனா, ஆனா தூக்கி போட்டுட்டு வேற வேலை இருந்தா பாரு போ. சரிடி எடி ஆதிரா, உங்க அம்மா இன்னைக்கு விருந்துலாம் வச்சிருக்காளாமட்டி, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். ஏதோ உங்க அண்ணன் புண்ணியத்துல இன்னும் 2 நாளைக்கு இங்க சாப்பிட்டுக்கலாம். இடில இதுலே இருங்க, நான் போய் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் சதீஷும் அவனை கெட்டிக்க போற பொண்ணையும் நான் காட்ட கூட்டு போறேன், சரியா? இதுல இருங்க, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு ஓடி வந்துடுறேன். அடிவெல்லாம் மொத பந்தியில இருந்துட்டா, நான் போய் ஒரு வாய் சாப்பிட்டு வந்துடுறேன். மீனா, இப்ப சொல்றேன், இதே ஊர்ல நீ ஒரு பெரிய கோடீஸ்வரியா இருக்கணும். இங்க பாரு மீனா, எந்த காரணத்துக்காக உன்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போனானோ அத நீ சம்பாத்தியம் பண்ணணும். இவளையா வேண்டான்னு சொன்னுங்கிற அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டணும். இங்க பாரு மீனா, பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல, அதுக்கும் மேல ஒண்ணு இருக்குது. அவங்கிட்ட இல்லாத ஒண்ணு உன்கிட்ட பேச இருக்கணும். உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை புசிப்பிட வழி பாரு. மானம் மரியாதை இதே ஊர்ல உனக்கு பேர் புகழ் இருக்கணும். அவங்கிட்ட இல்லாத ஒண்ணு உன்கிட்ட இருந்தா மட்டும்தான் உன் அருமை அவனுக்கு தெரியும். அவன் ஒரு கோடீஸ்வரிய கல்யாணம் பண்ணி கோடீஸ்வரனா வாழ்ந்துட்டு போலாம், ஆனா ஒரு நாளும் மரியாதையோட வாழ முடியாது. மரியாதை அவனுக்கு கிடைக்காது. அவங்கிட்ட இல்லாத ஒண்ண நீ உருவாக்கணும். மரியாதை, அந்த மாலையும் மரியாதையும் உனக்கு கிடைக்கணும். உன் பேரு புகழ் ஊர் முழுக்க பரவணும். அதுதான் நீ அவனுக்கு கொடுக்க போற தண்டனை இல்ல, போதிலடி. அவனை மாதிரி பொண்ணுங்களுக்கு துரோகம் பண்றவங்களுக்கு அதுதான் சரியான தண்டனை. அவன் கல்யாணத்தை நிப்பாட்டுறதோ இல்ல அவனுக்கு சாபம் கொடுத்துட்டு நாம கண்ணு சிந்தி அழுறதோ நாம அவனுக்கு கொடுக்கிற தண்டனை கிடையாது. எந்த ஒரு காரணத்துக்காக நம்மள வேண்டான்னு தூக்கி எறிஞ்சானோ அதை உருவாக்கணும். நேத்து ஒண்ணுங்கிறது அது இறந்து போனது, அது நமக்கு இப்ப திரும்ப கிடைக்காது. நாளை என்பது நாளைக்கு பிறக்க போறது, அது நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த 24 மணி நேரம் நமக்கானதே. இன்னைக்கே முடிவு பண்ணு, என்ன பண்ண போறேன்னு நீ முடிவு பண்ணு. விடக்கூடாது, விடவே கூடாது. நாமளும் ஜெயிக்கணும், சத்தியமா ஜெயிக்கணும். இங்க பாருங்க, நீங்க 3 பேரும் என் பின்னாடி இருக்கீங்களோ இல்லையா அது எனக்கு தெரியாது. மீனாவை ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஏன்னா அவ என் அண்ணன் மூலமா தான் பாதிக்கப்பட்டிருக்கா. அதை நட்டி ஒழிக்க வைக்கிற நாங்க இல்லையாட்டி என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு. மீனாவை ஜெயிக்க வைக்கணும். ஒரு கை தட்டினாதான ஓசை வராது, 5 பேரும் சேர்ந்து உழைச்சா ஓசை தீரலாம். இங்க பாருங்க, காலம் ஆகலாம், ஆனா நம்ம மனசு மட்டும் தளர்ந்து போக கூடாது. ஜெயிக்கணும். இதே ஊர்ல மீனாவை நாம ஜெயிக்க வைக்கணும். நான் ஒண்ணு சொல்லுவேன், நீ கோவப்படக்கூடாது. என்னட்டி சொல்லு. என்ன? இங்க பாரு, ரொம்ப நல்லா இப்பெல்லாம் தள்ளி போடக்கூடாது. அதுக்குள்ள அவன் செஞ்ச தப்பையும் அவன் மறந்துடுவான். அவன் செஞ்ச துரோகத்தையும் அவன் மறந்து நிம்மதியா வாழ ஆரம்பிச்சிருவான். அப்படி மட்டும் அவன் வாழக்கூடாது. கையுள்ள என்ன பிளான் போடுது? இப்ப நீ என்ன சொல்ல வர? குயிக்கா அவன் செஞ்ச
ஒண்ணு இல்ல, நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். சீக்கிரம் பணக்காரன் ஆகுவது எப்படி என்று. உனக்கு எந்த ஐடியா? அது ஒரு காரணம் இருக்குது. அதுக்காக நான் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் பாத்துக்க. சரி, அதுல ஒரு 4-5 டிப்ஸ் இருந்தது பாத்துக்க. அதுல 4 நமக்கு செட்டே ஆகாது. நீ சூஸ் பண்ண அந்த ஒண்ணு இருக்கட்டும், மிச்ச 4 என்ன சொல்லு பாப்போம். அது ஒண்ணு, இந்த நடிகர் ஆவதவல்ல, அது ஒண்ணு. அது நமக்கு செட் ஆகாது. அதுல வர பேர் புகழ் நமக்கு வேண்டாம், அது அசிங்கம், அது வேண்டாம். அது ஒண்ணு. சரி, திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே. அட பாதவத்தி மாவள, திருட்டு வேலையாட்டி பார்த்து வச்சிருக்க. அட எடுபட்டவள, நான் இல்லடி, ஈஸியா பணக்காரன் ஆவது எப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன்ல, அதுல இருந்த டிப்ஸ். அது சரிப்பட்டு வராது. மாட்னோ அவள கூண்டோட உள்ள போக வேண்டியதான். வேற பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறது. அட எடுபட்டவள, அதுவும் வேண்டாம். வேற ஏதாவது சொல்லு. நானும் அந்த ஆப்ஷனை கிழிச்சு போட்டுட்டேன். இன்னொன்னு என்னடி, நல்லா படிச்சு உயர்ந்த போஸ்டுக்கு போய் பணக்காரன் ஆகுது. ஆனா அது கிட்டத்தட்ட 65 வயசு ஆகுமா. அதுக்குள்ள இந்த சரிசு பைய 80 வயசு ஆயிரும். அது சரிப்பட்டு வராது. இந்த 4 க்ளோஸ், மிச்ச ஒண்ணு என்னது? ஆனா அது ரொம்ப ஈஸி பாத்துக்க. சீக்கிரம் பணக்காரியா ஆயிரலாம். இவ சொன்ன மாதிரி மாலை மரியாதை எல்லாம் கிடைக்கும் பாத்துக்க. அப்படி இந்த பயவுல என்ன சொல்லுது? என்னட்டி சொல்லுது அப்படி? எப்படி மாலை மரியாதை சீக்கிரம் பணக்கார? நீ சொன்ன 4மே இல்ல. அது மூலமா தான் பணக்காரங்க ஆக முடியும். அது இல்லனா வேற என்னடி? தமிழே, அது ரொம்ப ஈஸி பாத்துக்க. வருஷமும் ஆகாது, எதுவுமே ஆகாது. சீக்கிரம் பணக்காரி ஆயிரலாம். பய உள்ள பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி இருக்கும் போலுக்க. அது என்னதுடி? ஆனால் இந்த பய உள்ள சும்மாலாம் ஆராய்ச்சி பண்ணாது. ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. அட எடுபட்டவள, சீக்கிரம் சொல்லிட்டி, சஸ்பென்ஸ் தாங்கல. திட்டக்கூடாது. திட்ட மாட்டேன்டி. அந்த ஒரு ஆப்ஷன் என்னதுடி? அடியே ராணி, சீக்கிரம் சொல்லிட்டி. ஆமா, அவளும் தினமும் 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு பயணி வித்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு நீ சொல்றது பரவாயில்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொல்லிட்டி. அது வேற ஒண்ணு இல்ல. எட்டி, கல்யாண சாப்பாடு அருமட்டி. அட எடுபட்ட கலவி, நாங்க முக்கியமான டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கல்யாண சாப்பாடு நல்லா இருந்ததா? உங்க அம்மா பிசுனாரி தான் மட்டி, உங்க அண்ணனும் பிசுனாரி தான். ஆனா என்னன்னு பாத்துக்க, கல்யாண சாப்பாடு பிரமாதமா போட்டு விட்டான் பாத்துக்க. கோத்த கலப்பாம போயிருங்க. இடி உங்க அம்மா காரி உன்னை தேடிட்டு கிடந்தாட்டி. நான் எங்க வீட்டுல என்ன போவல. எட்டி, சாம்பார், அவியல், ரசம், முட்டைக்கோசு பொரியல், எப்ப என்னெல்லாம் வச்சிருக்காட்டி உங்க அம்மா. சப்பா, இவிய வேற. யோ தங்க பாட்டி, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. பெருசா தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காளோ போலுக்கு. அடி என்னட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிய? எட்டி, சஸ்பென்ஸ் தாங்கல, சீக்கிரம் சொல்லி. எட்டி, ஈஸியா பணக்காரதுக்கு என்னட்டி வழி சொல்லுடி. சீக்கிரம் பணக்காரமா? அப்படி ஒரு வழியில இருந்துச்சா? அது எனக்கு தெரியாம போச்சுடா. அத்து அத்து. எடி ராணி, இந்த பையல கரெக்ட்டா கணிச்சிருக்குமே. எடி சொல்லுடி. சொல்றேன் கேளுங்க. நாம ஏன் அரசியல்ல குடிக்க கூடாது? என்னடி பேரதிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க? அடியே, நமக்கு இன்னும் ஓட்டு போடுற வயசே வரல. அதுக்குள்ள எப்படி தேர்தல நிக்க முடியும்? ஓட்டு போடுறதுக்கு 18, தேர்தல நிக்கிறதுக்கு 21 முடிஞ்சிருக்கணும் மாட்டி. அதெல்லாம் தெரியாம இருக்குமா? சர்ச் பண்ணவங்களுக்கு அதெல்லாம் தெரியாம இருக்குமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நமக்கு இன்னும் 26 வயசு வரதுக்கு 4 வருஷம் இருக்குது. அது வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. அதனால யார ஒண்ணு இல்ல, நம்ம சார்பா தங்கங்களை நிப்பாட்டிடுவோம். பச்சை பிள்ளைன்னு பார்க்காம உங்க கூட சேர்ந்து சித்துறதுக்கு என்ன முடிச்சு விட்டால. இனி இவ்வளவு பக்கமே வரக்கூடாது. தங்கங்களவே, டீ காஃபி எல்லாம் நாங்க தான் வாங்கி கொடுக்கணும். பேசாம இங்க வாங்க. மருமவ பச்சை தண்ணி தர மாட்டா, இங்க வாங்க. இவ்வளவு நம்பி என் பொழப்பு இருக்குது. ஏட்டில என்னி ஏட்டி காத்து விடுதிய. என்ன நம்பி நம்ம ஊர் பையில கூட ஓட்டு போட மாட்டாமட்டி. அதான் எங்களுக்கு தெரியுமே. அப்ப என்ன விட்டுருங்க டி. உங்களுக்கு தானே ஓட்டு போட மாட்டாவ, எங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு உளும்ல. எப்படி டி? தங்கங்களவி, இந்த தேர்தல்ல மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பங்களா, காரு, விதவிதமா சாப்பாடு, இந்த பிரியாணின்னு ஒண்ணு சொல்லுறாங்கல்ல, அதெல்லாம் தினமும் சாப்பிடலாம். அத்தி, நீங்க சொல்லும் போதெல்லாம் நல்லதா மட்டும் இருக்கு. ஆனா நான் தேர்தல் நின்னா ஜெயிக்க மாட்டேன் மட்டி. ஐயோ தங்கங்களவி, நீ நின்னா மட்டும் போதும். ஆக வேண்டிய வழி நாங்க பாத்துக்கிடுவோம். எவ்வளவு துணிச்சல பிளான போடுதேட்டி. சொன்ன மாதிரி தங்கங்களை சொன்ன மாதிரி இந்த ஊர்காரில நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதெல்லாம் போட வச்சிடலாம் டி. ஒரு வீடு இல்லாம பழகி வச்சிருக்கோம். எல்லா வீட்லயும் ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்குது. அத்தனை பிள்ளைகள் நம்ம பழகி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, அத்தனை வீட்டு பிள்ளைகள் என்னென்ன பண்ணுதுங்கிறது நமக்கு தான் தெரியும். அத்தனையும் புட்டு புட்டு நம்ம வச்சிருவோம். எந்த பிள்ளை எவனை காதலிச்சிட்டு இருக்கு, எங்க
இல்ல நீங்க காதலிச்ச பையனே நாங்க சேர்த்து வச்சிருவோம்னு சொன்னோன்னு வச்சுக்கயே. ஏண்டாமட்டி சரி அத விடு. நம்ம ஊர் ஓட்டு என்ன கண்டிப்பா விழும். அத நான் ஏற்பாடு பண்ணிடுவேன். இங்க பாரு செல்வா சார் இங்க தான் காலேஜ் கட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால அது மட்டும் இல்ல காலேஜ் படிக்கிற அத்தனை வீட்டுக்கும் 1000 ரூபாய் நன்கொடை கொடுக்காரு. அதனால எத்தனையோ கட்சிக்காரங்க செல்வா சார வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. போடுற அருவாளே அத பத்தி என்ன பிளான் போட்டுருக்கா? உன் மூளைதான் மட்டி. யார் கட்சியிலுமே அவரு சேரல. அவரை நம்ம கட்சியில சேர்த்துருவோம். நமக்கு தானே யாரும் ஓட்டு போட மாட்டாவ. செல்வா சாருக்கு ஓட்டு போட்டு தானே ஆகணும். அதுவும் 66 ஊரு. அது மட்டும் இல்ல இங்க இருக்க சுற்று வட்டாரத்துல மட்டும் 4 காலேஜ் கட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ சென்னை, மதுரை, விழுப்புரம், திண்டுக்கல், தேனி, விருத்தாச்சலம், அப்படி பாண்டிச்சேரி, காரைக்கால், தஞ்சாவூர் அப்படின்னு ஏகப்பட்ட பிள்ளைங்க படிப்புக்காக இங்க வருவாங்க. சரி ஃபர்ஸ்ட் இயரை விட்டு 17 வயசு தான் ஆகும். ஆனா செகண்ட் இயர்ல இருந்து கண்டிப்பா எல்லா பையலுக்கும் ஓட்டு வந்துரும். 4 காலேஜ் எத்தனை ஆயிரம் பிள்ளைங்க படிக்கும். செல்வா சார் சொன்னா அத்தனை ஓட்டு நமக்கு உள்ளும். அறிவுல தீய வைக்க பாதை வத்தி மவ என்னமா பிளான்டா போட்டிருக்கா. ஆனா நீங்களும் இங்க பிறக்க வேண்டியதுல இல்ல தெரியுமாட்டி. தப்பு தவறி பிறந்திருக்கேட்டி. அட எடுப்பட்டவள எல்லாம் சரிதான் மாட்டி. ஆனா செல்வா சார் சம்மதிக்கணுமே. கூட ராக்கி சுத்திக்கிட்டே இருக்காரு. எந்த கட்சியிலும் சேர விட மாட்டாரு. இவ்வளவு இருக்க அவர் கட்சியிலே இன்னும் செல்வாவை சேர்க்கல. ஐயோ அது வேற நீதி நேர்மைன்னு சுத்து மாட்டி. அத பத்தி நான் யோசிக்காமலா இருந்திருப்பேன். இந்த சின்னத்தர பையலும் ராக்கி சாரும் கூட இருக்கிற வரைக்கும் செல்வா சார் நம்ம கட்சியில சேர முடியாது. இந்த 2 பையலும் கட் பண்ணி விடணும். கட் பண்ண முடியுமாட்டி? முயற்சி பண்ணி பாப்போம். ஏட்டி ஒருவேளை செல்வா சார் நம்ம கட்சியில சேரலன்னா அதுக்கு ஐடியா இல்லாம நான் இந்த பிளான போட்டிருப்பானா? அதான பாதவத்தி மோவா எப்படிப்பட்டவா? அதுக்கும் ஐடியா சொல்வா கேளுங்கட்டி. இங்க பாருங்க திருடாதே பாப்பா திருடாதே அத கையில எடுக்க வேண்டியதாங்க. புரியலையா? செல்வா சாருக்கே தெரியாம செல்வா சார் நம்ம கட்சியில தான் இருக்கதா நாமளே ஒண்ணு உருவாக்கிட வேண்டியதா. ஒரு பிம்பத்தை உருவாக்கிட வேண்டியதா. கண்டுபிடிச்சவளோ நமக்கு தெரியாத தில்லாலங்கடியா. பார் வாழ்க்கையில முன்னேறணும் முடிவு பண்ணிட்டோம். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா போனா முன்னேற முடியாது. கொஞ்சம் குறுக்கு புத்தி எல்லாம் யூஸ் பண்ணாதான் மேல போக முடியும். ஸ்ட்ரெயிட்டா சீக்கிரம் பணக்காரங்க ஆயிரலாம், முன்னேறிடலாம். ஆனா என்ன நமக்கு ஒரு 70 வயசு ஆயிரும். பரவாயில்லையா? வேண்டாம் சீக்கிரம் பணக்காரி ஆகணும். ஒரே வருஷத்துல பணக்காரி ஆகணும்னா திருடாதே பாப்பா திருடாதே. ஓ அறிவுக்கெல்லாம் நீ இங்க இருக்க வேண்டியவளே இல்ல தெரியுமா? அவ சொல்றதா கரெக்ட். சீக்கிரம் பணக்காரி ஆகணும்னா எடி ராணி பார் நீ என்ன பண்ணாலும் சரி உனக்கு முன்னாடி நான் இருப்பேன் மெட்டி. ஒரு முத்திரை ரெடி. அப்புறம் மிச்சவியெல்லாம் எடி நானும் ரெடி டி. என்ன மட்டும் என்ன விட்டுறவா போறியா? ஜாயிண்ட் பண்ணிட்டேன் மீனா. அம்மா என்ன விட்டுட்டு அப்படி எல்லா வேலையும் பாப்பாளோ பாரு. ஜெயிலுக்கு போனாலும் 5 சேர்ந்து போலாம். அப்பதான் அங்கேயும் நேரம் போகும். ஜாயின் பண்ணிட்டேன். தங்கங்கடவி யாரு விட போறா? தூக்கிட மாட்டோம். ஏட்டில என்ன யாமட்டியில கோத்துறிய? வேற ஏதாவது ஒரு நல்ல புள்ளைய பார்த்து நிப்பாட்டுங்கட்டி. அனுபவம் தேவையா? உங்களை மாதிரி ஒரு ஆள் எங்களுக்கு வேண்டாமா? ஏட்டி ஏதோ தேர்தல் வந்தா ஒரு 1000-500 ரூபாய் கிடைக்கும். அதுலயும் மண்ணெல்லி போட்டுறாதீங்கட்டி. 1000 ரூபாய் கிடைக்குமா? அதான் இப்ப ஊர்ல மட்டும் எல்லாம் கச்ச ஆரம்பிச்சுட்டாவல. ஊனா எல்லாரும் ஓட்டு கட்டு வரவ. எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு போடுறேன்னு 200 ரூபாய் வாங்கிடுறேன் பத்துக்க. அத 10-15 கட்சி வர்றாவல. வரவையெல்லாம் 200 ரூபாய் கொடுப்பாவட்டி. ஏதோ 1500 ரூபாய் கிட்ட சேரும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வச்சு திம்பேன் பார்த்துக்க. நல்லா இருக்கும். என் மாவா வீட்டுக்கு போனா பேர பிள்ளைகளுக்கு இந்த காரச்சவு மிச்சரு வாங்கிட்டு போவேன். கை செலவுக்கு நல்லா இருக்கும். அதுலயும் மண்ணள்ளி போட்டுறாதீங்கட்டி. கிளவி உங்களை நான் கோடீஸ்வரி ஆக்கலான்னு பார்த்துட்டு இருந்தா நீங்க என்ன இந்த காரச்சவுக்கு மிச்சருக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு கிடக்கிய? தங்க கிளவி நிக்கிறிய. நாங்க உங்களை எப்படி உருவாக்குறோம் மட்டும் பாருங்களேன். என்ன தெருல இழுத்து பறிச்சு விடாம இருந்தா சரிதான். எட்டி ஜெயிலுக்குலாம் கூட்டு போற மாட்டீல. அப்படியே ஜெயிலுக்கு போனாலும் நாங்க 5 பேர் உங்க பின்னாடி தான் பாட்டி நிப்போம். இல்லட்டி கடைசி காலத்தையா வீட்டால சத்தியம் வாங்கிட்டு போனாவ பாத்துக்க. என்ன அடியே தங்கம், நான் மிலிட்டரிக்கு போறேன். ஏதாவது தப்பு தண்டா பண்ணி எடுத்து ஜெயிலுக்கு போய் என் ஆத்மாவை சாந்தி அடையாம பண்ணிடாதன்னு சத்தியம் வாங்கிட்டு போனாவட்டி. மகமே பார்த்து வாழல. இதுல லவ் ஒரு கேடா பண்ண சத்தி ஒரு கேடாங்க.
நீங்க தான் முகத்தை பார்க்காம இருந்திய. அவராது வந்து இந்த பாருமா நான் இப்படிதான் இருப்பேன் என்ன பாருன்னு சொல்லியிருக்காரா? மிலிட்டரிக்கு போகும்போது கூட கையை மட்டும் பார்த்திருக்கிய. இதுக்கு பேரு கல்யாணம். அட இருப்பட்டல, அதுக்கு பேர் தான் மட்டும் காதலி. பார்க்காம இருந்தாலும் முகத்தை பார்க்காம இருந்தாலும் ஒத்துக்கொத்தரு மானசீமா தான் காதலிச்சோம். இப்பவும் புருஷன் முன்னாடி இருக்காவல. என் புருஷன் வயலுக்கு போயிட்டு வருவாவ. எப்போ என் மனசெல்லாம் ரெக்க கட்டி பறக்கும். நம்ம புருஷன் வீட்டுக்குள்ள வந்துட்டாவே, நம்ம புருஷன் வீட்டுக்குள்ள வந்துட்டாவே. தண்ணி எடுத்து கொண்டுட்டு ஓடுவேன், சுவாத்த கொண்டுட்டு ஓடுவேன். பாதியில என் மாமியை கறி வழி மறைச்சி நீ கொடுத்தது வரைக்கும் போதும், நீ உள்ள போன அனுப்பி விட்டுருவா பாதவத்தி மாமியாரு. அதை மட்டும் உண்மை. கடைசி வரைக்கும் என் புருஷன் கூட நினைச்சு யாரவே விடலையே பாதவத்தி. அப்ப இந்த ரொமான்ஸ் இந்த நக்கல் பேச்செல்லாம் அது வாட்டி ஜாடையில ஏதாவது பேசிட்டு போவாவ. தங்கத்தை கட்டி அணைச்ச மாதிரி ஒரு அணைப்பு எங்கேயுமே இல்லம்பாவ. எனக்கு உடம்பெல்லாம் செலுத்துரும் பார்த்துக்க. அப்படி வெக்கப்பட்டு குப்புற அடிச்சு சிரிப்பேன் பாரு. கண்ணை திறக்க முடியாது, அவ்வளோ வெக்கமா இருக்கும். அப்படியே மாமிய கறி வந்து உங்க குறுக்கிலே மிதிச்சிருப்பாவல. அட பாதவத்தி நேர்ல பார்த்த மாதிரி சொல்லுத. அதான் மருமோ சந்தோஷமா இருந்தா மாமியாருக்கு பிடிக்காத, அத குத்து மதிப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த காலத்து பிள்ளைலாம் கொஞ்சம் அறிவு அதிகம் தான் மட்டி. நாங்க உண்மையில கொஞ்சம் வெள்ளந்தி தான் நினைக்கிறேன். உங்க சாமத்தியமும் அறிவும் எனக்கு அப்ப இருந்ததுன்னா என் புருஷனை அங்கேயும் விட்டுருக்க மாட்டேன், என் மாமியாக்கார வீட்டுக்குள்ளேயும் விட்டுருக்க மாட்டேன். எதுவுமே தெரியாம போச்சுதா. சரி விடுங்க, ஆனா போறாரு திரும்பியா வர போறாரு. இப்ப நீங்க அரசியல்ல இறங்குதிய, ஓகே? சரிடி, அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும்? எடி அது இருக்கட்டும் டி, முத புது பொண்ணை வந்து பார்க்க வாங்கட்டி. தேவையில்லை எடி, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா எதிரிய நேருக்கு நேர் பார்க்கணும் டி. தங்கம் கடவியே, எதிரிய ஜெயிக்கணும்னா அவனை நேருக்கு நேர் பார்க்கணும். அப்பதான் நமக்கு சுருன்னு ஏறமட்டி. அவன் அங்க எவன் சந்தோஷமா இருக்கானே வந்து பார்க்க வாங்க. அப்பதான் மட்டும் இன்னும் ஜெயிக்கணுங்கிற வெறி உங்களுக்கு அப்படி வேற ஒன்றி வரும். ஐயோ என் ரத்தமே சூடாகுதே. தங்கவி இன்னும் அப்படியே நிறைய பேசணும். அப்பதான் எங்களுக்குள்ள வெறி அப்படி தீவிரமா ஏறும். இங்க பார், எதிரிய நேருக்கு நேர் பாருங்கட்டி. அத்தி இவ்வளவு கூட சேர்ந்து சேர்ந்து நான் இவருல வரைய பேச ஆரம்பிச்சுட்டேனே. என்ன தங்கக்கல்வி ஒருத்தரை காணோம். இங்கதான் மட்டும் அந்த சதீசு பையில அந்த பொண்ணு வந்தாவ, பணக்காரிட்டி. ஆனா காணுமே. அந்த தெருவா அந்த வீட்டுக்கு பேச போயிருப்பாவளோ. சரி வாங்க அப்ப அந்த தெருவை பார்த்து தருவோம். அங்க தள்ளி நிக்கா பாரு. எங்க எங்க கண்ணுக்கு ஒண்ணும் தெரியல. அங்க தள்ளி பாருங்கட்டி. என்ன? இல்ல, எனக்கு வில்லேஜ்ல இருந்து பழக்கம் இல்ல. அது ஏதோ ஹீட் அதிகமா இருந்த மாதிரி இருக்குது. இல்லையே, சிட்டி விட வில்லேஜ் தான் நல்லா இருக்கும். நல்லா காத்தடிக்கும், நல்லா இயற்கையான சூழ்நிலை. எனக்கு என்னமோ இங்குள்ள ஹீட் எனக்கு ஒத்துக்கல. சரி, அப்புறம் அப்புறம் நீங்க தான் சொல்லணும். இல்ல, நான் சொன்னதுக்கு எதுவும் இல்ல. நீங்க போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, அப்படியா? ஆமா, எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, அவ்வளவா பேசிக்கிட மாட்டேன். பரவாயில்ல. அப்புறம் அப்புறம் என்ன? என்னை பத்தி நீங்க எதுவுமே சொல்லல. சொன்னதுக்கு ஆக்சுவலி நான் இந்த கல்யாணத்துக்கு சமைச்சதுக்கு காரணம் உங்களுடைய ஜாப்பு தான். ஆனா இப்போ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரி, நான் உங்க ஜாப்பு பார்த்து தான் விரும்பினேன். ஆனா இப்போ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பேசுற விதம், நீங்க பழகுற விதம் எல்லாமே ரொம்ப டீசெண்டா இருக்கு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். அப்பா வில்லேஜ் பையன்னு சொன்ன உடனே நீங்க ஏதோ சாரம் கட்டிக்கிட்டு பனின்னு போட்டுக்கிட்டு கிராமத்தை மாதிரி இருப்பீங்கன்னு நினைச்சிட்டேன். ஆனா ஆக்சுவலி நீங்க அப்படி இல்லை. நீங்க அப்போ நான் வில்லேஜ்கார மாதிரி தெரியலையா? இல்ல, சிட்டி பையன் மாதிரி தான் இருக்கீங்க. எனக்கு அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவும் அப்படிதான் இருப்பேன். இப்போ ரயில்வேல வேலை பார்க்கறதுனால இப்படி மாறிட்டேன். இல்ல இல்ல, நீங்க இப்படியே இருங்க. இது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. நான் சிட்டி பொண்ணா இருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு நினைச்சேன். பரவாயில்ல. ஐயோ, உங்களை போய் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? அதான் சொல்றேனே, நீங்க கிராமத்து பையன் மாதிரியே இல்ல. நான் கருப்பா இருப்பீங்கன்னு நினைச்சிட்டேன். சாரி சாரி. ஏன்
கருப்பா இருந்தா பிடிக்காதானே? பாத்தியாட்டி பட்டணத்து கறிக்கு கொழுப்ப கருப்பா இருந்தா பிடிக்காத. நம்ம ஊர்ல முக்காசி பேர்ல கருப்பா தான் அலைவானுவ. அதானே அவள தாத்தாவை பாத்துருக்கணும். நீ எப்படி ஏன் பெரியனே வம்புக்கு இருக்க? இல்ல கலரை பத்தி பேசுற பாருங்களே. எனக்கு ஒண்ணு புரியலட்டி. இந்த மீனா புலக்கிட்ட இல்லாத லட்சணம் இந்த பட்டணத்துக்காரி மூஞ்சில என்னதான் மட்டும் இருக்குதே. அவ எந்த மூஞ்சி சேப்ல இருக்கானே தெரியலேட்டி. அத அப்படியே அந்த சரிசபையில பார்த்து கேளுங்க. நம்ம ஊர் பிள்ளைல என்ன முக லட்சணமா இருக்காள் வேங்கேரு. மீனா பிள்ளைக்கு பாரு ரவுண்டு மூஞ்சா இருக்கும். பொம்மை மாதிரி இருப்பா பார்க்கறதுக்கு. இந்த சரிசபையிலுக்கு வாழறதுக்கு கொடுத்து வைக்கலட்டி. அவளதான் சொல்லணும் பார்த்துக்க. இந்த காலத்து பையலுக்கு ரசனையே இல்லை பார்த்துக்க. கொஞ்சம் வெள்ளையா இருந்தா போதும் போலுக்கு. வெள்ளையா இருந்தா போதுமாக்கும். கொஞ்சம் லட்சணம் வேண்டாம். அவன் மூஞ்சி முறைய பாரு என்ன சேப்புல இருக்குன்னே தெரியல. ஆனா அதுதானே பிடிச்சிருக்கு அவருக்கு. பிடிக்கலட்டி. அவகிட்ட இருக்க பணம் தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தாராளமா வேலைக்கு போலாம். நான் அதுக்கு எந்த தடையும் போட மாட்டேன். ஆமாமா அவனுக்கு வருமானம் வரும்ல. இந்த சொத்தை நீ திங்கிறதுக்கு சும்மா வந்துட்டு போலாம்ல நீலாம். எனக்குன்னு அண்ணன் வந்திருக்கான் பாரு. தேங்க்யூ. இல்ல வில்லேஜ் பையனா இருக்கீங்க, வேலைக்கெல்லாம் மனைவி அனுப்ப மாட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். தங்கவேலி அங்க கிடக்க ஒரு கொல்ல கட்டை எடு. அவ மண்டைய பழக்கணும். உன பட்டிக்காடு பட்டிக்காடு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கா. இருட்டி நானே கட்டை எடுத்துட்டு வரேன். ஐயோ அது காலம் மாறி போச்சு. இப்போ பெண்கள்லாம் வேலைக்கு போலாம். அது எந்த தப்புமே இல்ல. வெரி தேங்க்யூ. அப்பா கூட மாப்பிள்ள சொன்னதான் போகணும் இல்லைன்னா போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? பேங்க்ல கேஷியரா இருக்கேன். அக்கவுண்ட்ஸ். சேலரி எவ்வளவு? கரெக்டா பாயிண்ட் வந்துட்டா மத்திய எங்க அண்ணே 5000 வாங்கிக்கிட்டு இருக்கேன். 5000? இப்பதான் 1 இயர் ஆகுது. இன்னும் போக போக இன்கிரிமெண்ட் கிடைக்கும். 25 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்களாவே போட்டுறான் போலுக்க. நிஜமாவே 5000 சம்பளமா? ஆமா. உங்களுக்கு எவ்வளவு? எனக்கு எல்லாம் பிடிச்ச போக 4500 ரூபாய் தான் கிடைக்கும். அதுக்கு என்ன, நம்ம 2 பேர் பணமும் சேர்ந்தா 10,000 ஆச்சுதே. சௌஞ்சானு வாழலாமே. காரு பங்களான்னு சந்தோஷமா வாழலாமே. அது மட்டும் இல்ல கல்யாணத்துக்கு அப்பா காரு எல்லாம் கொடுத்துருவாரு. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் ஒரு வீடு கட்டி கொடுக்கன்னு டாடி சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிக்காம இருக்குமா? ஆனா என்ன, எனக்கு இங்குள்ள ஹீட் தான் ஒத்துக்கிட மாட்டேங்குது. எனக்கு வில்லேஜ்ல இருந்து பழக்கம் இல்லையா, அதான். சரி வீட்டுக்குள்ள வாங்க. டேபிள் ஃபேன் இருக்கு, போட்டு விடுறேன். எனக்கு கூலர்ல இருந்து தான் பழக்கம். கூலரா? அதுக்கு என்ன, வாங்கிட்டா போச்சுதே. ஏலே சடிசு பையல பணக்காரின்ட்ட போற. அவ இப்ப என்னமோ கூலர்னு கேட்டிருக்கா. அவ கேக்குற பொருள் வாங்கி கொடுத்தே நீ ஆண்டியா போயிருவடா. இதுக்கு நீ மீன புள்ள கூட வாங்கிட்டு போயிடலாம். டேய் எல்லா கணக்கும் ஒண்ணுதான்டா. கூட்டி கழிச்சு பாரு. நீ சம்மத்தியம் பண்ணி அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க போற. இதுக்கு இங்க ஓலை குடிசையில நிம்மதியா தூங்கிட்டு போயிடலாம்டா நீ.